ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தோம். அந்த நண்பர்கிட்ட அவருடைய உதவியாளர் அல்லது வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன் வந்தார். வந்துட்டு வந்து இல்லையா 3 நாள் காணோம் உன்னை பார்த்து வானிலை மாதிரி வர அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்க. இங்க எங்க வீட்டு சரியில்லை, அதாவது போட்டு அப்புறம் ஒரு பையன் சொல்லி டாக்டரெல்லாம் வரிசையா போய் பார்த்துக்கிட்டு அது மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி அது பிரச்சனை எனக்கு பிரச்சனை வேலை செய்ய அவர் போயிருந்த அப்படின்னாரு. அவர் ஏற்கனவே வந்திருக்கிறார். மனிதர் கடமை இருக்கு. அடுத்தாப்புல அவர் இன்னொரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த டிரைவர் என்ன செய்யறாரு, இங்க இருந்து டிரைவர் வந்து லேட்டா வர்றாரு. இல்லையா விஷயம் நாகரியில சம்பளம் மாறடிக்கிறேன் இது சொல்ல லேட்டா வந்து இருக்கிற அப்படின்னு வந்து வீட்டு பையன் கல்யாணம் பத்திரிகை வைக்க அது ஓம் பிரச்சனையா? ஓம் பிரச்சனை ஏன் வைக்காம ஏன் சொல்லிதான் பண்ண மாட்டேன் இல்லைங்க. அப்புறம் வந்து சொல்றேன் இது ஒரு. அப்புறம் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லேபரேட்டரி ஏதோ செஞ்சுக்கிட்டு இந்த மண் பரிசோதனை செஞ்சு கொடுக்குறோம். டக்குனு ஒரு கிளாஸை உடைச்சாரு. அப்போ கூப்பிட்டு கிளாஸை உடைச்சிடறாங்க. இந்த கிளாஸ் எல்லாம் ரெக்கவரி போடு, வேலை செய்ய போடு, நியாயமா காரு ஓட்டிட்டு போறாங்க. போயிடுச்சு. நிறைய பேர் என்ன செய்ய எத்தனை போறது அவனோட சம்பளத்தில் கொடுக்கிற நாளைக்கு ஒரு 16,000 கொடுப்பாங்க. அவருடைய சம்பளம் கொடுக்கணும். அதே அவருக்கு பண்ணணும். சம்பளம் கொடுக்குறோம். கூப்பிட்டு நான் பண்ணேன் உன்னை வச்சிருந்தேன் எங்க ரோட்ல வேலை செய்யணுங்கிறதுனால ஒரு குஷி எல்லாம் இது கூடாது. நல்ல சட்டம் போட்டுக்கூடாது. அவ்வளவு தெரியாது. இதெல்லாம் சேர்த்து சேர்த்து யாரும் ஒரு பேசவே இல்லை. அப்படி நினைச்சுக்க வேண்டியது. நம்ம வந்து உச்சி முதல் பாதம் வேற டிபெண்ட் பண்ண வேண்டும். தலை முடிவெட்டு பண்ணணும், ஒரு ஷூ தைக்க வாங்கணும், ஜாமம் வாங்கணும். நம்ம எல்லாருமே அனுசரித்து நம்ம பக்கம் ஒரு மனிதன் இருக்கின்ற தரமாட்டில் பண்ண முடியும். அதனால மனிதர்களை பண்ணணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஒரு நண்பர் இதை மாதிரி ஏன் 3 நாளா ஆளை காணும்னா ராஜநடை போட்டு வர்றாரு. வழக்கமா என்னன்னு கேட்டா, ஊருக்கு போயிருக்கிறேன். போன இடத்துல காலையில் போன் வேணும், முதலாளே துவைச்சு துணியெல்லாம் துவைச்சு போட்டு உள்ளாடையெல்லாம் துவைச்சு போட்டுருக்கிறார். அதில் ஒரு தேல் இருந்திருக்குங்க. உள்ளாடை தூக்கி மாட்டி இருக்கிறார். என்ன நடந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அதான் பிரச்சனை. அவர் அது காரணமா சொல்ல முடியல. 3 நாளாக மாட்டினது அதான் பிரச்சனை. இது எல்லா இடத்துலையும் இதை ஜோக்கா எடுத்துட்டாலும் சரி, இதை வந்து கரியா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கடுப்பா எடுத்துக்கிட்டாலும் வேற வழி இல்லை. இதுதான் இப்போ நம்ம சொல்ல முடியும்.